குஜராத் விமான விபத்தை தொடர்ந்து பிரிட்டன் பிரதமரும் கூட வேதனை தெரிவித்திருக்கிறார். இதில் பிரிட்டனை சேர்ந்த பலர், இங்கிலாந்தை சேர்ந்த பலர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றதால தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய அந்த விமானத்தில் சிக்கியிருந்தவர்கள்லாம் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. காட்சிகளே முதல்ல சில தகவல்களை சொன்னது, ஒருவர் உடல் எரிந்த நிலையில் ஒரு ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு செல்லப்பட்டார். அப்போதே இந்த விபத்தினுடைய தீவிரம் கோரம் என்ன அப்படின்றது காட்சிகளில் தெரிந்தது. ஆனால் இப்போது நம்பர்ஸாக அது வந்திருக்கிறது. 133 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற தகவல் தெரிய வந்திருக்கிறது. இதில் பயணித்தவர்களுடைய பட்டியலில் குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சருடைய பெயர் இருக்கிறது, விஜய் ரூபானினுடைய பெயர் இருக்கிறது. அவர் என்ன ஆனார் அப்படின்ற கேள்விகள் தொடர்ந்து வருகிறது. 2016 21 வரை குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். 2014 அமைச்சராக இருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ அவர் இந்த விமானத்தில் போர்டிங் பாஸ் எடுத்திருப்பதாக அந்த பாஸ் வந்திருக்கிறது. ஆனால் அஃபிஷியலான தகவல் இன்னும் சில நிமிடங்களில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு தெரிகிறது. விமான விபத்தினுடைய புதிய தகவல்களும் காட்சிகளும் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு போர்க்களத்தில் ஏவுகணை வீசப்பட்டு சிதறிய இடம் எப்படி இருக்குமோ அதுபோல காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அங்கிருந்த வாகனங்கள் அனைத்தும் எரிந்திருக்கிறது, அங்கிருந்த கட்டடங்கள் உடைந்திருக்கிறது. அதே போல் அந்த கட்டடத்திற்குள்ளே இருந்த சில மருத்துவ மாணவர்களும் காயமடைந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த விபத்து பற்றிய புதிய கூடுதல் தகவல்கள் என்ன? விபத்து, இந்த அகமதாபாத் விமான விபத்தில் தற்போது வரை 133 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற வகையில் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. அதே போல இந்த விபத்து குறித்து பல்வேறு தலைவர்களும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பலரும் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கின்றனர். அதே போல இந்த விமானம் மோதி விபத்துக்குள்ளானது எங்கு என்று பார்த்தோமேனால் அங்கு இருக்கக்கூடிய பிஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சொந்தமான ஒரு மெஸ், அதாவது மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய மெஸ் கட்டிடத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விமானம் மோதி விபத்துக்குள்ளான போது அங்கு பல மாணவர்கள், மருத்துவ மாணவர்கள் உணவருந்தி கொண்டிருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த விமான விபத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள், மருத்துவ மாணவர்களும் மருத்துவ ட்ரைனிகளும் கூட காயமடைந்து அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், அவர்களுக்கு ஏராளமான அளவில் ரத்தம் தேவைப்படுவதால் ரத்தம் கொடுக்க முன்வருபவர்கள் உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமின்றி இதில் இந்த சேதம் என்பது மிகப்பெரிய அளவிலே அந்த சேதம் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. பைராம்ஜி ஜிஜிபாய் என்கிற அந்த மருத்துவக் கல்லூரி சுவரின் மீது மோதிதான் இந்த விமான விபத்து என்பது நடைபெற்றிருக்கின்றது. இந்த விமான விபத்தை தொடர்ந்து ஏராளமான உயிரிழப்புகள் மற்றும் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்பதால் எந்தெந்த மருத்துவர்கள் எல்லாம் அங்கு கிடைக்கப் பெறுகிறார்களோ உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு விரையுமாறு குஜராத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ அமைப்பு, அதாவது IMA, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை கேட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் எந்தெந்த மருத்துவர்கள் எல்லாம் தாங்கள் தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து வருகின்றனர். இதுதான் தற்போதைய நேரத்தில் முக்கிய செய்தியாக இருக்கிறது. ரமேஷ், அதே போல பல நாடுகளும் இப்போ இந்த விபத்துக்கு இரங்கலை தெரிவித்திருக்காங்க. உள்துறை அமைச்சர் உடனே விரைகிறார். அதே போல விசாரணைக்கான குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அது பற்றி அப்டேட் என்ன? நிச்சயமா இதில் இந்த விமான விபத்தில் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த பயணிகளும் சிக்கியிருப்பதால் இங்கிலாந்து பிரதமர் அவர்கள், அதே போல பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்களும் கூட தொடர்ந்து தங்களுடைய அந்த துயர செய்தியை பகிர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த மீட்பு மற்றும் மற்ற பணிகளிலே மத்திய தொழிலக ஆயுத காவல் படையினர், PSF படையினரும் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தவிர தேசிய பேரிடர் மீட்பு படையினர், தீயணைப்பு படையினர் உள்ளிட்ட பலரும் இந்த மீட்பு மற்றும் நிவாரண பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த விபத்தில் அந்த பிஜி என்று சொல்லப்படுகின்ற மாணவர்களுடைய அந்த கட்டிடம், மருத்துவ மாணவர்கள் தங்கி படித்து வந்த கட்டிடம் பெருத்த சேதமடைந்திருப்பதால் அந்த இடிபாடுகளை அகற்றக்கூடிய பணியிலும் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த இடமே ஒரு கரும்புகை சூழ்ந்து, ஒரு பனி சூழ்ந்தது போன்று தூசியும் தும்பலுமாக காணப்படுகின்றது. அந்த இடத்தை சுற்றி ஏராளமான
பொதுமக்கள் குழுமி இருப்பதை காண முடிகிறது. பொதுமக்களும் தங்களால் இயன்ற அளவுக்கு மீட்பு பணிகளுக்கு அதிகாரிகளோடு துணை நின்று வருகின்றனர். ஏனென்றால் இந்த விபத்து குடியிருப்பு பகுதியிலே நடைபெற்றிருக்கிறது. பொதுவாக பல விமான விபத்துகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது எங்கேனும் ஒரு மலைப்பகுதியிலேயோ அல்லது காடுகளிலேயோ அல்லது கடல் பகுதியிலோ நடைபெறும். இது போன்ற அரிதிலும் அரிதாக மட்டுமே குடியிருப்பு பகுதியில் இத்தகைய விபத்து என்பது நடைபெறும். அப்படி ஒரு அரிதான விபத்தாகத்தான் குடியிருப்பு பகுதியில் இந்த விமான விபத்து என்பது நடைபெற்றிருக்கிறது. எனவே இதில் விமானத்தில் பயணம் செய்தவர்கள் மட்டுமல்லாது குடியிருப்பு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களும் பலர் உயிரிழந்திருப்பதோடு காயமும் அடைந்திருப்பதாக தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். 133 பேர் வரை இந்த விபத்தில் உயிரிழந்திருக்காங்க. இதில் எவ்வளோ பேர் விமானத்தில் பயணம் செய்தவங்க, எவ்வளோ பேர் மருத்துவ மாணவர்கள்னா அது வந்து மருத்துவ மாணவர்களுடைய விடுதி அப்படின்றதும் அவங்க மதிய உணவருந்தி கொண்டிருந்ததால் பலரும் காயமடைந்ததாகவும் தகவல் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் அந்த கட்டடத்தில் வந்து பெரிய அளவிலான தாக்குதல் நடந்தது போன்ற அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிந்தது. ஏன்னா இந்த விமானம் கிட்டத்தட்ட 220 டன் அளவுக்கான அந்த இடையோடு போய் மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த விபத்தின் காரணமாக அந்த விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறது. இந்த விமான நிலையத்தோடு தொடர்புடைய மற்ற விமானங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்றது அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. விஜய் ரூபானி விபத்தில் சிக்கியிருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. அவருடைய நிலைமை என்ன அப்படின்றத கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா போர்டிங் பாஸில் அவருடைய பேர் இருந்ததாகவும் அதே போல் விமானத்தில் ஏறியவர்களுடைய பட்டியல் உடனடியாக எடுக்கப்பட்டது, அதுலேயும் அவர் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதனால் இப்படி ஒரு மிக மோசமான ஒரு விபத்தில் குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சர் சிக்கியிருப்பதாக முதல் கட்ட உறுதிப்படுத்தப்படாத தகவல் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் அதை அஃபீஷியல்ஸ் உறுதிப்படுத்துவார்கள். முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.